மழை சுடுகின்றது அடியது காதலா குளிர்கின்றது அடி இது வழி நெடுக காட்டு மில்லி கண் பார் தூங்கவனமில்ல. ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகுது. டைரக்ட் செந்தில் சார், பரத் சார், பவானி மேம், சங்கீதா மேம், சாம், மை பேர் அஜய். '90s kids oடைய favorite heroine. So happy to see her back on screen after 24 years. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து அவங்களை நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணோம். Let's welcome our favorite, elegant, evergreen, graceful சங்கீதா மேம் அவர்கள். ஹலோ, தேங்க்யூ கிகி. வெல்கம். இந்த அரங்கில் நிறைய பேர் இருக்கீங்க, பட் எல்லாரை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒரு நபர் நான் தான். ஏன்னா ஒரு 25-26 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழில் ஒரு படம் பண்ணி அதோட லான்ச்சில் நான் இருக்கிறது வந்து இன்னும் என்னால் நான் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், நம்ப முடியல. பட் ஸ்டில் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய முதல் நன்றி வந்து டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர்களுக்கு. என்னை நம்பி என்னை தேடி வந்து எனக்கு இந்த கதையை நரேட் பண்ணி, எனக்கு பிடிச்ச ஜானர் இது, ஸோ இதை நான் பண்ணுவேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சதுனால என்னுடைய முதல் நன்றி அவருக்கு. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஏன்னா நான் ஒரு 25-26 வருஷமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படியே வீட்டில் ஏர்லி டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கி அப்படியே ரொம்ப ராணி மாதிரி இருந்தேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் வந்து எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸுமே இல்லை. ஸோ ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் டாக்டர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த படம் ரொம்ப ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு அடுத்து நிறைய வெற்றி படங்கள் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ், அப்புறம் ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாருக்கும் நிறைய ஒர்க் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். காட் பிளஸ் யூ. என்னோட இந்த ஹோல் டீம், காளிதாஸ் 2 டீமுக்கு என்னுடைய நன்றி. டிஓபி சுரேஷ் சார் சொல்லணும். ஏன்னா நான் 85 to 90% நைட் ஷூட்டிங் தான் நடந்துச்சு. எனக்கு வந்து நான் ரொம்ப டிசிப்ளின், சீக்கிரம் தூங்கிடுவேன், சீக்கிரம் எழுந்துருவேன் அப்படின்லாம் தென்னாவட்டாக இருப்பேன். நைட்டு முழுகி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார் சுரேஷ் சார்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கே ஒரு வைப் வரும், சரி எப்படியா முழிச்சுக்கணும், ஒர்க் பண்ணணும்னு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்பவும் ஆக்டிவாக, ரொம்ப பேஷனேட்டாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் பரத் ப்ரோ. ஃபஸ்ட்டு டே ஃபோட்டோ ஷூட்க்கு வரும்போது நான் ரொம்ப அப்படியே இறுக்கமாக வீட்டிலேருந்து கிளம்புனேன். நான் ஆஃப்டர் வெரி லாங் டைம் தமிழில் பண்ணுறோம், செட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா எனக்கு அது முதல் படமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே எனக்கு சீனியர்ஸாக தோணும். எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசுலேருந்து பரத் படம் பார்க்குறேன்னு சொல்கிற மாதிரி இது வெல் சீசன்ட் ஆக்டர் அவங்க. ஸோ நான் உள்ளே நுழையும்போதே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்து வந்தால் அது பரத் வந்து அவரோட ப்ளூடூத் ஸ்பீக்கரில் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவரோட மூவ் பண்ண. இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன். தேங்க்யூ பரத் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. அண்ட் என்னென்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணும்போது. லாஸ்ட் டே வந்து லைட் போய்கிட்டே இருக்குது, லாஸ்ட் ஷாட் எடுத்துகிட்டே இருக்காங்க. டைம் ஆகுது, பஸ்ஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னார். பஸ்ஸுக்கு டைம் ஆகுதா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம், எனக்கு நாளைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது. எப்படி நாளைக்கு நீங்கள் ரீச் ஆவீங்க சென்னையில், ரொம்ப கஷ்டமாச்சு. இல்லை, நான் பஸ்ஸில் ஏறி போய் கோயம்பேட்டில் இறங்கி வீட்டுக்கு போயிடுவேன்னாரு. ஐ வாஸ் ஷாக்ட். அவ்வளோ ஒரு ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து உங்களோட ஒர்க் பண்ணது நான் விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அஜய் இஸ் அ வெரி கேரிங் பர்சன், வெரி சாஃப்ட் பர்சன். ஆனால் ஸ்க்ரீனில் வந்து நம்பவே மாட்டேன் அவங்கள. நான் மாஸாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அஜய். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹேவ் யூ ஒன் ஸ்க்ரீன்.
எனிவே அண்ட் பவானி வந்து ரொம்ப சாஃப்ட், வெரி ஸ்வீட் பர்சன். திங் இஸ் கேமரா ரோல்னு சொன்ன உடனே பவானி இருக்க மாட்டாங்க அங்கே, அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ சச் அ சென்சிபிள் ஆக்டர் ஷி இஸ். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அபர்ணதி ஸ்வீட் ஹார்ட். என்னென்னா நான் வீட்டில் இருந்து வெளியில் போகிறோமே அப்படின்ற ஃபீலே இல்லாமல் வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப கேஷுவலாக ஷீ யூஸ் டு ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸஸ். ரொம்ப கேஷுவலாக வீட்டில் நம்ம கூட எல்லாரும் எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாகவே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கும் இது முதல் படம் தான், அந்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஜென்ரலாக இந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா இது மியூசிக்கே இல்லாமல் பார்த்தா கூட நமக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு த்ரில்லு கொடுக்கும். அதில் எனக்கு மிகவும் பிடித்த திரு சாம் அவர்களோட மியூசிக்கில் நான் இதை பண்ணுறேன்றது எனக்கு ஒரு போனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம்னு 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை 10th ஏப்ரல்லேருந்து பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுடைய ரிவ்யூஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சும்மா வீட்டில் இருந்து நம்ம கமெண்ட் அடிக்கிறது வேறு, பட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்த்துட்டு அந்த எஃபெக்டை பற்றி பேசுகிறது வேறு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். எல்லாரும் இங்கே வந்ததுக்கு நன்றி. ஸ்டே ஹாப்பி. சூப்பர். இருங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட முடியுமா? எல்லாரையுமே ஸ்வீட் ஹார்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்கள் எங்களுடைய ஸ்வீட் ஹார்ட், எஸ்பெஷலி 90s கிட்ஸ். ஸோ கம்பேக் கொடுத்துருக்கீங்கல்ல, 25 இயர்ஸ் ஆச்சு. எதுக்கு காணாமல் போனீங்க ஃபஸ்ட்டு? வாலு கீக்கியும் நானும்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிப் ஒன்று போயிருக்கோம். சரியான வாலு கீக்கி பயந்துட்டே தான் ஸ்டேஜ் மேலே ஏறினேன், ஏதாவது சொல்லுவாங்களேன்னு. நான் எங்கேயும் போகல, நான் சினிமாவில் தான் இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் சினிமாவில் இருந்ததுனால எனக்கு சினிமா விட்டு வெளியில் போன ஃபீலிங் எப்போவுமே இல்லை. நான் சினிமாவில் தான் இருந்தேன். கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் நிறைய இருந்ததுனால லேட்டாக வந்து. சூப்பர். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கீங்க. காளிதாஸ் 2ல இன்னுமே மறக்காம ரசிகர்கள் உங்களை மனசுல வச்சிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்து அந்த சாங் இருக்குல்ல மேம், சொல்லாமலே யார் பார்த்தது, பாட்டிலேருந்து குட்டீஸ் வரைக்கும் அவ்வளோ ரசிச்சாங்க. சரி, எனக்காக ஒரு வாட்டி அந்த சாங் இப்போ நாங்கள் ப்ளே பண்ணுவோம். ஒரு அழகான உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா அது அப்படியே வைரல் கண்டென்ட் ஆகிடும். ஓகே, போடுங்கப்பா மியூசிக்கை. இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்க. மழை சுடுகின்றது, அடி அது காதலா, குளிர்கின்றது, அடி இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எடுத்து லெட்ஸ் கிவ் இட் ட்ரை, எதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் யூ டூயிங் அ கிரேட் ஜாப். ஸோ இப்போ எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. காளிதாஸ் 2 படத்தை பாருங்கன்றத 2 இமோஷன்ஸ்ல வேரியேஷன்ஸ்ல நீங்க வந்து மக்கள் கிட்ட கேட்குற மாதிரி எனக்கு ஒன்று சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வேரியேஷன் 2ல 2 வேரியேஷன் கொடுக்கணும். ஒன்று வந்து ஒரு ஹாப்பியா சாந்தமா படத்தை பார்த்துருங்க, ஆடியன்ஸ் கிட்ட வெல்கம் பண்ணணும், நீங்க தியேட்டருக்கு வர வைக்கணும். இப்போ நீங்க பேசுற பேச்சு தான் அங்கே வரும். ஓகே, அடுத்தது இன்னொரு வேரியேஷன், ஏதாவது ஒன்று த்ரில்லர் மூவினால வேற என்ன ஒரு பதட்டத்தோட கூட கேட்கலாம். எப்படி ஏதாவது ஒரு 2 வேரியேஷன் நீங்க கொடுங்க, 2 இமோஷன். ஓகேயா? எஸ் ப்ளீஸ். ஆடியன்ஸை பார்த்து நீங்க வெல்கம் பண்ணணும். சூப்பர்மா. ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகுது. வேரியேஷன் வந்துடுச்சா? இன்னும் வேணுமா? ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகுது. டைரக்ட் செந்தில் சார், பரத் சார், பவானி மேம், சங்கீதா மேம், சாம், மை பேர் அஜய். ஸோ ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இந்த படத்தில் முக்கால்வாசி அழதான் வச்சுருப்பாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த மாதிரி இருக்கும். ஐ திங்க் ஏப்ரல் 10, ஏப்ரல் 10, ஏப்ரல் 10. தேங்க்யூ. சூப்பர், நைஸ். டக்குன்னு கேட்டுனே பண்ணிட்டீங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சூப்பர்மா, ஆல் தி பெஸ்ட். கேக்குது.
கேக்குதா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ பாசிட்டிவாக பியூட்டிஃபுல்லாக மாற்றின எல்லா கெஸ்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் செந்தில் சார். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து காளிதாஸ் 2 வந்து காளிதாஸ் 2லேருந்து உங்களை கூப்பிட்றாங்க ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ வெண்ட் அண்ட் ஐ மெட் ஹிம். அப்போ வந்து காப் ரோல் அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக் சார் என்ன தான் கன்சிடர் பண்ணீங்களா, கரெக்டாக தானே சொல்கிறீங்க, நான் தானே அப்படின்னு. ஹி வாஸ் லைக் இல்லை இல்லை இதெல்லாம் யோசிச்சு தான் கூப்பிட்டோம். இந்த மாதிரியான ஒரு காப் அகாடமிக் ஓரியன்டாக சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்கிற ஒரு காப் தான் இந்த காப். ஸோ இது உங்களை மாதிரியே நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹி ஷோட் மீ a lot of எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை காட்டும்போது தான் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அவர் என் மேலே வச்சுருந்த கன்விக்ஷன், நான் இதை கண்டிப்பாக புல் ஆஃப் பண்ணிடுவேன்றது எனக்கு அவர் பயங்கரமாக நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த ரோல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு இந்த ரோலை எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி யோசிக்கக்கூடிய ஒரு டிரெக்டராக தான் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் பரத் சார் வந்து ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணும் போதே வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்ஃபார்மர்ன்றது நம்ம நடிக்கும் போதே கண்டிப்பாக அவரோட தெரியும். அதை தாண்டி வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் வாஸ் தட் ஹீ இஸ் வெரி அப்சர்வன்ட் ஆஃப் எவ்ரி அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அவர் வந்து அவருடைய ஷார்ட்டில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக அவருக்கு பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்குது. ஸோ அவருடைய இன்புட்ஸ் அண்ட் அவர் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இம்ப்ரவைஸ் பண்ணி அதை ஒரு அழகாக வரும் அவர் அதை சொல்கிறதுனால. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. அண்ட் சங்கீதா மேம், ஷீ இஸ் லைக் அ ஃபைன் வைன் அப்படி தான் சொல்ல முடியும். அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. என்னது இது, ஷீ ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் மேம் இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. யூ ஸோ கிரவுண்டட். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணும்போது. அஜயும் நானும் வந்து வி வென்ட் டு த சேம் ஆக்டிங் கிளாஸ். ஒன்றா நாங்கள் 2 பேரும் ஆக்டிங் படித்தோம். அதுக்கப்புறமா வந்து நான் நடிக்க வந்துட்டேன். அஜய் வந்து அப்ராட் போயிட்டாரு, ரொம்ப நாளாக ஆளை காணும். அண்ட் தென் அங்கே ஐ திங்க் அகெயின் ஹீ லேர்ன்ட் ஆக்டிங் அண்ட் ஹீ கேம் பேக் இல்லையா, சரி வேற என்னமோ படிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் ஹீ கேம் பேக். அப்போ கரெக்டாக வந்து இந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இருந்தபோது அஜய் என்னோட நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் வி ஸ்பெண்ட் குவைட் சம் டைம் டுகெதர் டியூரிங் ஆர் ஆக்டிங் கிளாஸஸ். அதுக்கப்புறமா இந்த படத்தில் லான்ச் ஆகுறது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல லைனப்பும் வச்சுருக்காரு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் வரணும், ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்றது வந்து இட்ஸ் மை ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் ஃபார் யூ. அபர்ணதி, இருகப்பற்றில் வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப ரசித்தேன் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை. அண்ட் தென் ஃபாலோட் பை தட் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எந்த ஒரு ரணகலத்துலேயுமே ஒரு குதூகலமாக இருப்பாங்க அவங்க. It was so much fun working with her. And Anant Nag is such a sweet person. கொஞ்சம் தான் எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது, பட் வாட் எவர் கான்வர்சேஷன்ஸ் ஐ ஹேட் வித் ஹிம், ஹி சீம்ஸ் டு பி வெரி பேஷனேட் அபவுட் சினிமா. அண்ட் சாம்சி சார், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆர்ஆர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து ஐ நோ, அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். விக்ரம் வேதால பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் ஆர்ஆர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது ஐ நியூ தட் nobody else could do justice for a film like this. So, and my DOP sir, very very efficient. அதாவது ஷூட் ஆரம்பித்ததும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அப்படி தான் போச்சு எங்களுக்கு வந்து ஹோல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாரையுமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஓ யா, பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் கிஷோர் சார், வேட்ரன் ஆக்டர்ஸ், அவங்களோட எனக்கு காம்பினேஷன் வரும்போது ஐ திங்க் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் லைஃப் ஃபுல்லாக செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனே வந்து வாஸ் லைக் அ கிளாஸ் ஃபார் மீ. ஸோ
It was so nice working with all of them. Thank you so much. அண்ட் உங்கள் சப்போர்ட் அதுவும் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு படத்தப்பவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி, வி ஃபீல் வெரி பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டட் பிகாஸ் ஆஃப் த வே ஈவெண்ட் இஸ் கோயிங் ஆன் டுடே அண்ட் ஹவு யூ ஆல் ஆர் ரெஸ்பாண்டிங் ஆஃப்டர் வாட்சிங் த மூவி. Thank you so much. Thank you, Kiki, so much. Thank you, darling. Thank you. You look so nice. You too. Thank you. சரி, காப்பா பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைமா? Yes. ஓகே, ஸோ மாசா ஒரு டைலாக் சொல்லிட்டு போங்க. கமான், நம்ம ஜென்ரலா பாய்ஸ் ஏதாவது வந்து மாசா ஒரு டைலாக் சொல்லிட்டு போங்கன்னு போலீஸா வேற பண்ணிருக்கீங்க. இதான் ஒரு மாசா. காளிதாஸ் 2 April 10th ரிலீஸ் ஆகுது, வந்து பாருங்க. ஓகே, சரி, ஒரு இசை குடும்பம்ல இருந்து வந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு பாட்டு. என்ன பரத் பாடுவாங்களா? நல்லா 2 லைன் கமான் ப்ளீஸ், எனி சாங். எங்க போனாலும் நான் வந்து சிங்கர்னு நினைச்சு பாட சொல்றாங்க, நான் சிங்கரே கிடையாதுங்க. இந்த பாட்டுலாம் நீங்க தானே பாடுனீங்க? ஓஹோ, எந்த பேபி அது ஆள் இல்லைன்னு நீங்களே பாருங்க. அதெல்லாம் அழகா பாடுறீங்க. கமான், எனிதிங் யுவர் ஃபேவரட் சாங், ஜஸ்ட் 1 or 2 lines. வழி நெடுக காட்டு மில்லி கண் பார்த்தூங்க வனமில்ல கையில வரணும் அலுங்காம காத்திருப்பேன் நாம் பறிக்காம பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். சிங்கர் இல்லைன்னு சொல்லாதீங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. சூப்பர். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பவானி ஸ்ரீக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ.